ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான நூடுல்ஸை வச்சு தாங்க ஒரு டிஷ் இப்பி சீஸி நூடுல்ஸ் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போது இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு செய்ய போகிறோம். இது ஒரு பேக்கெட்டுக்கான அளவு என்னென்ன போடுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட அமுல் சீஸு இது எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பேக்கெட் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்பியில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கான அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு குட்டி வானல் வச்சுக்கிட்டேன். இதில் கடலெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கடுகு இதெல்லாம் அந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ் தேவையில்லை. டைரெக்டாக வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சீஸ் போடுறனால அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வெங்காயமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் டோஸ்ட் பண்ணுங்கள் போதும். கலர் சேஞ்ச் ஆகாது இதெல்லாம் வேணாம். கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சீஸோடு சாப்பிடும் போது. நல்லா வணக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுப்பு வந்து வெங்காயம் வணங்குறதுக்கு சிம்லே வச்சுக்கோங்க. லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். ரொம்ப எல்லா குழம்பு அது இதுக்கெலாம் செய்கிற மாதிரி ரொம்ப வணக்கி விடணும்னு இல்லைங்க. அதுக்கு லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். காரமுமே எனக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த ஒரு பேக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்ப காரம் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம், குவான்டிட்டி அதிகமாக எடுத்திங்கன்னா. ஏன்னா சீஸ் போடுறனால இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் சேரும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. ஏன்னா சிலர் கேட்பீங்க மசாலாவே இருக்குது அப்புறம் எதுக்கு பச்சை மிளகான்னு. சீஸ் ஆட் பண்ணும்போது பச்சை மிளகாவோட அந்த ஃப்ளேவர் சீஸ் சேரும்போது சூப்பராக இருக்குங்க டிஷ்ஷு. இப்போது இதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேங்க. கரெக்டாக ஒரு பேக்கெட்டுக்கு இந்த குட்டி டம்ளரில் நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே அவங்க கொடுத்தாங்க இல்லைங்களா மசாலா, அந்த ஒரு பேக்கெட்டுக்கு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் தனியாக. அதுலேயே அப்படியே கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் அப்படியே அந்த ஒரு பேக்கெட் அந்த நூடுல்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் அது கொதிக்கட்டுங்க. பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போது அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டது பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணுது அந்த நூடுல்ஸு. கொஞ்சமாக தண்ணி அப்சர்வ் ஆகிட்டுன்னு கொஞ்சம் இருக்கணும், அந்த வானல்லே கொஞ்சம் இருக்கணும். அப்போ என்ன ஆட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது இப்போ நல்லா அந்த நூடுல்ஸ் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்குது. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சு அடி பிடிச்சிட வேண்டாம். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா சீஸ் போட்டோன்னா அதுக்கப்புறம் உங்களால் கிண்ட முடியாது. ஸோ அதனால் இப்போயே லைட்டாக கிண்டி விட்டு, இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் சீஸை மேலே போட்டுக்கிறேன். கரெக்டாக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அப்படியே மேலே ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுங்க. இங்கே பாருங்கள் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக நம்மளோட இப்பி சீஸி நூடுல்ஸ் வந்துருச்சு. இது அப்படியே எந்த பிளேட்டில் நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறீங்களோ அதை மாற்றிட்டு கொஞ்சமாக ரா ஆனியன்ஸு வணக்காத பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான இப்பி சீஸி நூடுல்ஸ் ரெடிங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.